சிந்து பைரவி டுடே எபிசோட். சிந்து வந்து உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சிட்டுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்குன்னு தெரியல. இங்கே பாரு சிந்து, டாக்டர் மேலே உண்மையான அன்பும் காதலும் வச்சிருக்க, எல்லாமே ஒரு நாள் மாறும்னு பேசிட்டு இருக்காங்க. சரி, ரொம்ப நேரமாக பேசிட்டு இருக்கோம், யாருக்காச்சும் சந்தேகம் வந்துட்டு போதுன்னு சிட்டு சொல்கிறாங்க. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சிந்து கிளம்பி போயிடுவாங்க. அப்புறம் ரூமுக்கு போவாங்க. அதுக்கப்புறமா ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வச்சுட்டு அங்கே டாக்டருடைய அந்த ட்ரெஸ் இருக்கும் ஒயிட் கலரு, இது ரொம்ப நாளாக போட்டு பார்க்கணுன்னு ஆசைன்னு சொல்லிட்டு அந்த டாக்டருடைய கோட்டை பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறாங்க. அதை போட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சிந்து. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த நாள் வராதான்னு நினச்சி சந்தோஷப்பட்டேன்றாங்க. அப்புறம் டாக்டரோடைய பேக்கில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெத்தோஸ்கோப் இருக்குது, அதையுமே எடுத்துக்கிறாங்க. எடுத்து அவங்களுடைய இதை வந்து அவங்களே செக் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அப்போ சிட்டு வராங்க. சிந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்றாங்க. இது மாதிரி கெட்டப்பில் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன்றாங்க. சரி நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து நீ உட்காரு நான் உன்னை செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெத்தோஸ்கோப்பை வச்சு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா சிவாவுடைய வாய்ஸ் கருது, ஐயோ சிவான்னு வராது, நான் கிளம்புறப்பான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சிவாவை பார்த்து இது மாதிரி போயிட்டு ஒளிஞ்சிக்கிறாங்க நம்மளுடைய சிந்து. அதுக்கப்புறமா சிவா வருவாங்க. என்ன இது பேக்கில் ஓப்பனில் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டாக்டருடைய கோட்டை எடுக்கலான்னு போகிறாங்க, அதுவுமே இருக்காது. அப்புறம் திரும்பி பார்த்தா சிந்து இருக்காங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என்னுடைய பொருளை தொடாதுன்னு பல முறை சொல்லியிருக்க, கொஞ்சம் கூட உனக்கு காது கேட்காதா? இல்லை டாக்டர் இதெல்லாம் பொண்ணு ஆசைப்பட்டேன்டாங்க. சே உனக்கு கொஞ்சம் கூட அசிங்க இல்லையா? இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துற கேவலப்படுத்துறவங்க யாராச்சும் இருந்திருந்தா போய் சேர்ந்துருப்பாங்க. நீ இந்த வீட்டில் இருந்துட்டு என்னை உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கான்றாங்க. சாரி டாக்டர்ன்றாங்க. கூட அதை ஃபஸ்ட்டுன்றாங்க. டாக்டர் இந்த கோட்டை தோச்சு போடுங்க, இல்லை வேறு ஸ்மெல் அடிக்குதுன்றாங்க. இந்த கோட்டம் தேவையில்ல ஒன்றும் தேவையில்லன்ட்டு அதை சிந்துவுடைய முகத்திலே தூக்கி விட்டு எரிஞ்சிட்டு கோவமாக திட்டிட்டு போயிடுறாங்க. சிந்து இருந்துட்டு ஐயோ இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா வந்து அன்னபூரணி இருந்துட்டு வைரவின்றாங்க. வேலையாக இருக்கியா? ஆமாம் அத்தை சொல்லுங்கள் என்ன விஷயம்ன்றாங்க. இல்லைம்மா இது மாதிரி உனக்கும் ஆறுமுகத்துக்கும் நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சா நான் கோவிலுக்கு வந்து அங்கே பிரதர்ஷனம் பண்ணதா சொல்லி வேண்டியிருக்கேன், அதனால கோவிலுக்கு போகணும் வரையம்மா. இல்லை அது வந்துன்றாங்க. சரி வர முடியலன்னு வீட்டில் இல்லை நானும் வரேன் அத்தை அப்படின்றாங்க. சரி ஓகே, அத்தை எப்படி இதை பண்ணுவாங்க ஒன்றுமே புரியலன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. மாமா பைரவி வரேன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறமா கோவிலுக்கு இவங்க கிளம்பி போகிறாங்க. அம்மா அண்ணியை பார்க்கும்போது உண்மையிலே பெருமையாக இருக்குது எனக்கும் தாண்டின்றாங்க. அப்புறம் கோவிலுக்கு போகிறாங்க. சாமியார் இருந்துட்டு பொண்ணு ஆறுமுகத்தையும் உங்கள் மருமகளையுமே கூட்டிகிட்டு வந்துட்டிங்கன்னா சந்தோஷம்ன்றாங்க. கல்யாணம் முடியறதுக்காக வேண்டுதல் வச்சிருந்து சரி பண்ணலான்றாங்க. அது வந்து அன்னபூரணியால் வந்து ஒழுங்காக பண்ண முடியாது. ஆறுமுகம் இருந்துட்டு ஒரு சின்ன வேலையால் வெளியே போயிடுறாங்க. தலை சுத்தல் வந்து கீழே விழுந்துருவாங்க. அன்னபூரணி தண்ணியெல்லாம் கொடுத்து ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க. அத்தை உங்களுக்காக அந்த அங்க பிரதேசத்தை நான் பண்ணுறேன், இல்லை இருக்கட்டும் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பைரவி பண்ணுறாங்க. அந்த இடத்துல காயத்ரி உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா நீ பார்க்கும்போதுன்றாங்க. அம்மா என்னாச்சுமான்னு சொல்லிட்டு ஆறுமுகம் வராங்க. என்னால் பண்ண முடியல பாரு பைரவி பண்ணுறான்றாங்க. பைரவி பார்த்து சந்தோஷப்படுறாங்க ஆறுமுகம். அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க.